ஸோ வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 20x9 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்டும் 20x8 சென்டிமீட்டரில் 2 கார்ட்போர்டும் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 9x9 சென்டிமீட்டரில் 2 கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அப்புறமா 8x8 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்டும் 11x9 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 9x9 சென்டிமீட்டர் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதோட சைடில் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே 20x8 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அங்கே ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கேயும் 20x8 சென்டிமீட்டர் கட் பண்ண இன்னொரு கார்ட்போர்டை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கு பின்பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20x9 சென்டிமீட்டரில் கட் பண்ண அந்த கார்ட்போர்டை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. இப்போது 8x8 சென்டிமீட்டரில் கட் பண்ண அந்த கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற இடத்துல ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஹோலை வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல் போட்டதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டை இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே வந்து சொருகிக்கோங்க. பாட்டம்லேருந்து கரெக்டாக 9 சென்டிமீட்டர் மேலே அந்த கார்ட்போர்டை வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ட்போர்டையும் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடைய பாட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பஸை வந்துட்டு மெழுகில் சூடு பண்ணி ஒரு ஹோல் வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டியூப் மாதிரி அந்த ஸ்கெட்சை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை நம்ம போட்ட அந்த ஹோலில் வந்துட்டு சொருகிக்கோங்க. அண்ட் காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ளே போகாத மாதிரி அந்த ஸ்கெட்ச் பெனை சுற்றி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் வச்சு சீல் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் எம்சில் வச்சு கூட இதை வந்து சீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் செஞ்சு வச்ச அந்த பாக்ஸில் வந்துட்டு நான் ஒட்டுற இடத்துல இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த வாட்டர் கேனை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து மேலே வச்சு இங்கே ஒட்டிக்கோங்க. அண்ட் 11x9 சென்டிமீட்டர் கட் பண்ண அந்த கார்ட்போர்டையும் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய வாட்டர் டேப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கீழே அந்த ஸ்கெட்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ கீழே அந்த ஸ்கெட்ச் பென்லேருந்து தண்ணி வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா அந்த கேனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து நம்மளுடைய டேப் கீழே வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த மூடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டேப்பில் இருந்து தண்ணி வரும். ஸோ நம்மளுடைய டேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி இந்த கீழே பாட்டிலில் ஓப்பனாக இருந்துமே தண்ணி வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் திவாகர்.